ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம லாஸ்ட் வீடியோவில் ஃப்ரெஞ்ச் டிஃபென்ஸில் ஒரு கேம் லைவாக ப்ளே பண்ணி அனலைஸ் பண்ணியிருந்தோம். வாங்க இந்த வீடியோவில் என்ன ஓப்பனிங்கில் ஒரு கேம் ப்ளே பண்ண முடியுதுன்னு பார்க்கலாம். இந்த கேமில் நம்ம ஒயிட் ப்ளே பண்ண போகிறோம். நான் கிங் பானை மூவ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுறேன். பான் E4, E5, knight F3, பான் D6. பான் D6 ப்ளே பண்ணால் இந்த ஓப்பனிங் பில்லியடர் டிஃபென்ஸ். பிளாக் பில்லியடர் டிஃபென்ஸ் ஓப்பனிங் சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு பான் D4 ப்ளே பண்ணலாம். பான் D4, E into D4, knight into D4, then knight F6, knight C3 இப்படி ப்ளே பண்ணலாம். நான் என்ன ப்ளே பண்ண போகிறேன் அப்படின்னா பிஷப் C4. பிஷப் C4ல என்ன விளையாட போகிறேன்? பிஷப் C4, knight F6, பான் D3, பிஷப் E7, பான் D3, knight F6. If we play the knight C3, bishop G4, pawn H3, bishop H5, pawn G4, bishop G6. அதுக்கப்புறம் கேஸ்லிங் குயின் சைட் பண்ண முடியுமான்னு பார்க்கணும் நம்ம ஃபியூச்சரில். knight F6, then pawn D5, E into D5, knight into D5. You can play. I play the move double O. It's double O. Black play the move double O. If I play the move knight C3, then bishop G4, pin the knight. நைட்டை பின் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பான் H3 ப்ளே பண்ணால் H3, பிஷப் H5 பின் அப்படியே மெயின்டைன் ஆகும். பிஷப் E3 ப்ளே பண்ணால் பிஷப் E3, நைட் G4 அட்டாக் பிஷப். ஐ ப்ளே த மூவ் பான் H3. இது ப்ரிவென்டிவ் மூவ். இது ப்ரிவென்ட் பண்ணுது. பிஷப் G4 வரதை ப்ரிவென்ட் பண்ணுது ஃபர்ஸ்ட். ஃபியூச்சரில் நம்ம நைட் C3 ப்ளே பண்ணிக்கலாம். அதே போல் இந்த பிஷப் E3 ப்ளே பண்ணிக்கலாம் இப்போ. ஏன்னா இந்த நைட் G4 வராது பான் H3 ப்ளே பண்ணதால. ஸோ நைட் C3. நெக்ஸ்ட் யூ வாண்ட் டு ப்ளே த மூவ் நைட் A5, அட்டாக் த பிஷப். தட் இஸ் த ஐடியா. ஓப்பனிங்கில் ஓப்பனிங்லேயே பிஷப்பை கொடுக்குறது, ரெண்டு பிஷப்பில் ஒரு பிஷப்பை கொடுக்குறது கரெக்ட் இல்லை. ஸோ அதனால் பிஷப் வச்சுக்கிறது தான் பெஸ்ட்டு. குடும்பம் வரைக்கும் மெயின்டைன் பண்ணுறது, ரெண்டு பிஷப் மெயின்டைன் பண்ணுறது வச்சுக்கிறது பெஸ்ட்டு. ஸோ அதனால் பான் C3 விளையாடுறேன். pawn C3. இங்க knight A5 வந்தா I play the move. Yes. bishop B5, knight A5 வந்தா bishop B5 விளையாடி அதுக்கப்புறம் pawn A6 வந்தா இப்படி மூவ் பண்ணலாம் நான் பார்த்தேன். ஸோ அவங்க என்ன பண்ணிட்டாங்க, D5 போய் விளையாடுறாங்க. ஸோ நம்ம கேப்சர் பண்ணால் என்ன நடக்கும் அப்படின்னா, இப்போ E into D5, knight into D5. knight into D5 விளையாடினா இந்த பான் அதுக்கப்புறம் அது இந்த D3 பான் பேக்வேர்ட் பானாக ஆகுது. சரி, கேப்சர் பண்ணல அப்படின்னாலும் ப்ராப்ளம் வருது. நம்ம சப்போஸ் கேப்சர் பண்ணாமல் நீங்கள் பிஷப்பை மூவ் பண்ணிங்கனாலும், இந்த பிஷப் பேக்கில் எடுத்தீங்கனாலும், தென் D into E4, D into E4, தென் knight into E4 வருது. ஸோ அதனால் இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணி ஆகணும், பிஷப்பால் கேப்சர் பண்ணலாமா இல்லை பானால் கேப்சர் பண்ணலாமா அப்படின்னு பார்த்தா பானால் கேப்சர் பண்ணுறது தான் பெஸ்ட். ஏன்னா ஓப்பனிங்லேயே பிஷப் கொடுக்க தேவையில்லை. சரி பார்க்கலாம். E into D5, knight into D5. நெக்ஸ்ட் இந்த ஃபியூச்சரில் நைட் F4 வரலாம். நெக்ஸ்ட் ஐ பிளே த மூவ் ரூக் E1. இங்கே ப்ரெஷர் கொடுக்க போகிறேன். ரூக் E1 இந்த E5 பானை ப்ரெஷர் கொடுக்குது. நைட்டு அண்ட் ரூக். இதுக்கு பிஷப் வச்சு சப்போர்ட் பண்ணணும். இது எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். எஸ், சப்போஸ் இப்போ பானை மூவ் பண்ணுறோன்னு வச்சுக்கலாம். பான் D4னா 1, 2, 3 அட்டாக்கு. டிஃபெண்டர் 1, 2, 3 ஈக்குவலாக இருக்குது. பான் D4, E into D4, பான் D4, பான் D4, E into D4, பான் into D4 ஐசோலேட் பானாக வருது. இது பேக்வர்ட் பானாக இருக்குது. அது எப்படி நம்ம எலிமினேட் பண்ணுறது இந்த பானை, அதான் இப்போ கொஷின். இப்போ நம்ம பிஷப் B5 விளையாடி இதுக்கப்புறம் இந்த பானை எடுக்கலான்னு பார்த்தா கூட நெக்ஸ்ட் ரூக் சப்போர்ட் பண்ணும். என்ன பண்ணுறது, இந்த ஒரு பான் தான் ட்ரபுளாக இருக்கும் பொழுது. இந்த பானை தள்ளி விட்டுட்டாலும் அந்த பான் அதை ஐசோலேட் பண்ணா கிரியேட். அப்போ வீக்னஸ் தான். ஸ்டார்டிங்லேயே ஸ்ட்ரகிள் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் நைட் A5 வருமே. நைட் A5 வந்தால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நைட் A5 வந்தால் ஐ கேன் கேப்சர் ஹியர். இங்கே கேப்சர் பண்ணிடலாம். சரி, என்ன பண்ணலாம், நைட் C3, நைட் E4, அட்டாக் த பிஷப். ஐ திங்க் அதான் கரெக்டான மூவ்னு நினைக்கிறேன். எஸ், நைட் B D2. எஸ், நைட் B6, அட்டாக் த பிஷப். அட்டாக் த பிஷப். இட்ஸ் ஓகே. நான் என்ன ப்ளே பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த மூவ் பண்ணலாம். பிஷப் B5 ப்ளே பண்ணலாம். குயின் வில் கம் இல்லையா, அதான் பார்க்குறேன் நான். என்ன ப்ளே பண்ண போகிறோம், knight E4. knight E4 அட்டாக் த பிஷப். knight E4,
தென் நைட் இன்ட்டு C4, தென் நைட் இன்ட்டு F6, குயின் இன்ட்டு இதுக்கப்புறம் டபுள் பண்ணானா கூட ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிக்கலாம். E4 வருமா ஃபியூச்சரில் அப்படின்னு பார்க்குறேன் நான். நைட் B6 வந்துட்டு ஃபியூச்சரில் இது நைட் F5 ப்ராப்ளம் வருமானு பார்க்குறேன். என்ன பண்ணலாம்? இட்ஸ் ஓகே, ஐ திங்க் திஸ் த கரெக்ட் மூவ். நைட் E4 எடுத்துக்கிட்டோம். ஃபஸ்ட் இங்கே செக் கொடுத்துடலாம். குயின் வரட்டும். பேசாமல் குயின் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிடலாமா? எக்ஸ்சேஞ்ச் பண்ணால் என் கேம் போயிடலாம் பேசாமல். ஏன்னா இந்த இதில் நைட் இன்ட்டு F6, குயின் இன்ட்டு F6 தான் வரப்போகுது. அப்புறம் ரூக் வரப்போகுது. ஃபியூச்சரில் ரூக் வந்து D8 வரும். பேசாமல் இப்போ என் கேம் போயிடலாமா நம்ம? சரி, D இன்ட்டு C4, queen into D1, rook into D1. Yes, I think this is the correct move. Capture, very careful விளையாடணும். D into C4, queen எக்ஸ்சேஞ்ச் பண்ணிடலாம். இது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிக்கலாம். முதல்ல தான் பேக்வர்ட் பண்ண இருந்தது, அதுதான் கொஞ்சம் ஸ்ட்ரகிள். ஓகே, ரூக்கு கொண்டு வர போகிறாங்க இல்லையா? ரூக் வந்து எங்கே வரப்போகுது? D8க்கு வரப்போகுது. ரூக் D8 வந்தால் இந்த குயினுக்கு ப்ரெஷர் அதிகம். என்ன பண்ணலாம்? நெக்ஸ்ட் பிஷப் வரப்போகுது. பிஷப் E6 வரப்போகுது, அது வர பார்க்கணும். பிஷப் வந்து F5 வரலாம், அது வர பார்க்கணும். இவ்வளோ மூவ் பார்க்க வேண்டியது இருக்கு. இங்கே ஒரு நல்ல மூவ் இருக்கு. இங்கே நெக்ஸ்ட் மூவ் ரூக் வருமே. இந்த பிஷப் வந்து பிஷப் E3 சப்போர்ட், நைட் சப்போர்ட்டில் குயினுக்கு த்ரெட் பண்ணலாம். அதுக்குள்ளே இங்கே ப்ராப்ளம் வருமே. நெக்ஸ்ட் நைட் வந்து எங்கே போகுதுன்னு பார்க்கலாம். நைட் வந்து இங்கே அட்டாக் வர பண்ணுது, இது வேறு. நைட் A5 வந்து இது வேறு இங்கே அட்டாக் வருது, அதையும் பார்க்கணும். என்ன பெஸ்ட் மூவ்ங்க? ஐ திங்க் குயினை மூவ் பண்ணுறது தான் கரெக்டுன்னு தோணுது எனக்கு. எஸ், குயின் E2, ரூக் கம்ஸ் ஹியர், ரூக் D8 வருதா, இல்லை பிஷப் வந்து E6 வருதா, இல்லை பிஷப் F5 வருதா? ஒன்றும் ப்ராப்ளம். பிஷப் F5 வந்தாலும் நெக்ஸ்ட் ஃபியூச்சரில் கேப்சர் பண்ணிக்கலாம் குயினால். பட் இந்த பிஷப் எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது, அதை தான் பார்க்கணும். கேப்சர் பண்ணலாம். எஸ், நெக்ஸ்ட் எஸ், ஏன்னா நைட் இன்ட்டு F6, குயின் இன்ட்டு F6, பிஷப் டு G5 வருதுன்னு. பிஷப் G5 வந்தாலும் நெக்ஸ்ட் இந்த குயின் இங்கே போகும், அப்புறம் இங்கே வருது. பிஷப்பால் இந்த பானுக்கு அட்டாக் வருது. ஸோ ஓகே, எஸ், இட்ஸ் ஓகே. H6, ஓகே. ஐ திங்க் திஸ் த பெஸ்ட் மூவ். பிஷப் E3, நெக்ஸ்ட் மூவ் பிஷப் C5 அட்டாக் த குயின். பட் இந்த இடத்துல என்ன ப்ளே பண்ணுவாங்கன்னா ரூக் D8 வந்துடும், அதுதான் பார்க்குறேன். ரூக் D8 வந்தால் என்ன பண்ணுறது? இங்கே ரூக் D8 வந்தால் அது ஸ்ட்ரகிள் இருக்கு. ரூக் D8 ஓப்பன் ஃபைலில் வந்து இந்த ரூக் வருமே. எஸ், எஸ், பான் B6, பிஷப் B7 ஐடியா. ஓகே, பானை புஷ் பண்ணலாம். பானை புஷ் பண்ண கம்ஸ் ஹியர், அது ஒரு பார்க்க வேண்டியதாக இருக்கு இல்லையா? எப்படி இப்படி பிஷப் B7 தான் நெக்ஸ்ட் மூவ். இதுக்கு என்ன விளையாடலாம்? பிஷப் B7க்கு நைட் இன்ட்டு F6, குயின் இன்ட்டு F6, தென் அதுக்கப்புறம் மூவ் இல்லை. I think next you want to play the move bishop B7. Yes, come bishop B7, then bishop B7, knight G3, knight A5, pawn C5, bishop B7, capture, pawn takes. No use, only use இல்லையே. queen மூவ் பண்ணலாம், ஒன்று queen comes here, push the pawn, pawn C5, bishop B7, pawn takes. நைட் நல்லா இருக்கு. இந்த இதில் சென்ட்ரலைஸ் பண்ணி நல்லா இருக்கு நைட்டு. இது போய் எப்படி மூவ் பண்ணுறதுன்னு யோசிக்கிறேன் நான். இந்த நைட் கம்ஸ் ஹியர், நைட் A5 அட்டாக்ஸ் ஹியர், பிஷப் கம்ஸ் ஹியர். ஏன்னா இங்கே லைட் ஸ்கொயர் பிஷப் இருக்குது, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்க்கணும். ஏன்னா ரூக்கு மூவ் பண்ணுறவங்க அதெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ ஓகே, நைட் வந்து D8 போயிட்டு நெக்ஸ்ட் வந்து E6 வருமானு பார்க்கணும். கொஞ்சம் குயிக்காக விளையாடணும். 18 எங்க, 31 எங்க, 10 நிமிஷம் மேலே இருக்காங்க. ஓகே, D1 இந்த இடத்துல ஒரு ப்ரெஷர் கொடுக்கலான்னு பார்க்குறேன். இது டெம்பரரி ஐசோலேட் பானா இருக்குது, நான் அதுதான் பார்க்குறேன். இன்னும் வேலைக்கு ஆகலையே. எஸ், வெரி குட். என்ன விளையாடலாம்? நைட் இன்ட்டு F6 நைட் இன்ட்டு F6, குயின் இன்ட்டு F6 போகுது. நெக்ஸ்ட்டு பிஷப்பை எப்படி மூவ் பண்ணி எப்படி அட்டாக் கிரியேட் பண்ணுறது தான் நான் பார்க்குறேன், வேறு ஒன்றும் இல்லை. இங்கே ப்ராப்ளம் வருது பாருங்கள். பிஷப் வந்து அப்புறம் நெக்ஸ்ட் நைட்டு வரப்போகுது. நைட்டு வந்து A5 வந்து ப்ரெஷர் கொடுக்க போகுது, அதுதான் யோசிக்கிறேன் நான். பானை தள்ளி விட்டா குயின் வந்து A3 வருமே. பானை தள்ளிடலாமா? பானை தள்ளிட்டு அப்புறம் ரூக் வருமே, அதான் பார்க்குறேன் நான். இப்போ நைட் A5 வந்தால் நெக்ஸ்ட் இங்கே அட்டாக் வரும், அந்த குயினுக்கு த்ரெட்டு வரும். அதுதான் பார்க்குறேன் இங்கே, வேறு ஒன்றும் இல்லை. ஐ திங்க் திஸ் இஸ் த பெஸ்ட் மூவ்.
பான் B3 வந்துட்டு எக்ஸ்சேஞ்ச் ரூக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ண போகிறாங்க. அதான் ப்ராப்ளம், வேறு ஒன்றும் இல்லை. எப்படி மூவ் பண்ணுறது? எல்லாம் எக்ஸ்சேஞ்ச் தான் பண்ணி ஆகணும் பொழுது, வேறு வழி தெரியலையே. நைட்டுக்கு ப்ரெஷர் கொடுக்க முடியாது பொழுது. ஆயிடுச்சு. நைட்டு இங்கே வச்சு ஒன்றும் யூஸ் இல்லையே. பிஷப் எங்கே மூவ் பண்ணுறது? இந்த நைட்டு ஆக்டிவாக இருக்குது, இது கேப்சர் பண்ணலாம். இந்த நைட் எப்படி ஆக்டிவே பண்ண முடியலையே, இதுதான் ப்ராப்ளமாக இருக்குது. F3 நைட் எப்படி மூவ் பண்ணுறது? ஸ்ட்ரகிள். இந்த ஒரு நைட் தான் ஸ்ட்ரகிள். இங்கே இந்த பிஷப்பு ரூக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவாங்களா? இந்த பிஷப் இருந்தால் ஒன்றும் இப்போ யூஸ் இல்லையே. எங்கே வருமா பிஷப்பு? Bishop F5. Sorry, okay, I move the bishop back. Bishop C1. Next I want to play the move. Knight into F6 check. Queen into F6. Then I can capture here. That is the idea. பார்க்கலாம். Capture. You want to exchange the piece exchange பண்ணுறாங்களே. ஓப்பன் ஃபைல்லேருந்து ரூக்கை மூவ் பண்ணிட்டா ப்ராப்ளம் வரும். அதுதான் பார்க்குறேன், வேறு ஒன்றும் இல்லை. சரி, ஓகே. கேப்சர் செக் பார்க்கலாம் எப்படி போகுதுன்னு. இது ஒன்றும் ப்ராப்பரோட ஒன்றும் யூஸ்லெஸ் தான் இது. இட் சென்ட்ரலைஸ் பண்ணி ஒன்றும் யூஸ் இல்லையே இவ்வளோ நேரம் விளையாடி. சரி பார்க்கலாம். கேப்சர் நைட் இன்ட்டு F6. நைட்டை மூவ் பண்ணணும். நைட்டை வந்து மூவ் பண்ண வைக்கணும். நைட்டை அட்டாக் பண்ணணும். எப்படி அட்டாக் பண்ணலான்னு பார்க்குறேன். பிஷப் பேக்கில் போயிடும். பிஷப் வந்து சப்போர்ட்டுக்கு வந்துடுவார். அப்புறம் எப்படி விளையாடுறதுன்னு தான் யோசிக்கிறேன் நான். இங்கே தான் ப்ரெஷர் வருமானு பார்க்குறேன் நான். H3க்கு பிஷப் இன்ட்டு H3 வருதான்னு பார்க்குறேன். ஓகே, ப்ரெஷர் கொடுப்போம், என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம். வெரி குட், நல்ல ஐடியா தான். இந்த பானுக்கு அட்டாக் வருதா? இட்ஸ் ஓகே. பிஷப் B1 என்ன பண்ணலாம்? பிஷப் B1னா இட்ஸ் ஓகே. பார்ப்போம் எப்படி போகுதுன்னு. பானை தள்ளுவாங்களா அதை பார்க்கணும். இட்ஸ் ஓகே. சரி, என்ன ஐடியா? இப்போ ஒன்றும் தெரியலையே. நெக்ஸ்ட் நைட் எங்கே போக போகுது? சரி, பானை தள்ளுறேன் வச்சுங்களா. குயின் எங்கே போக போகுது இதெல்லாம் பார்க்கணும். ஓகே, பான் A3. என்ன ஐடியா? என்ன பண்ணுறது? குயினை எக்ஸ்சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஓகே, ட்ரை பண்ணால் வேறு எங்கே வருதுன்னு பார்க்கணும். கேப்சர் பண்ணிட்டு அப்புறம் ரெண்டு சென்டர் பான் வருது. கேப்சர் பண்ணக்கூடாது. கேப்சர் பண்ணலன்னா அதுக்கப்புறம் வேறு ஏதாவது வருதான்னு அதையும் பார்க்கணும். நைட் எங்கே போகும் நெக்ஸ்ட் அதையும் பார்க்கணும். சரி, ஐ டோன்ட் வாண்ட் டு எக்ஸ்சேஞ்ச் பண்ண விரும்பல. சரி, அவங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணால் பண்ணிக்கலாம். இங்கே இந்த பானை வந்து டபுளாக இருக்கு இல்லையா, இதை கொஞ்சம் எலிமினேட் பண்ணிவிடுவோம் நம்ம. எஸ், வெரி குட். நெக்ஸ்ட் அவங்க என்ன பண்ண போகிறாங்க? எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த பானை பிஷப் வச்சு குயின் இன்ட்டு D5 அப்புறம் பிஷப் இன்ட்டு D5 எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவோம். அதான் அவங்களுடைய பிளான் இல்லையா? சரி, நம்ம என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட்டு டேக் பண்ணாலும் யூஸ் இல்லை பொழுது. இதுதான் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ண பொழுது பொசிஷனை பார்க்கலாம். நம்ம கேப்சர் பண்ணிடலாம். கேப்சர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த பானை எப்படி மூவ் பண்ணுறது? கேப்சர் தென் பான் டேக்ஸ். பான் செயின் ஆகிடும். அதுக்கப்புறம் இந்த பானை புஷ் பண்ண ஒன்றும் யூஸ் இல்லை. பானை புஷ் பண்ணி இதை எப்படி புஷ் பண்ணுவேன்? அதெல்லாம் வேஸ்ட்டு தான். என்ன பண்ணலாம்? இப்பயே புஷ் பண்ணிடலாமா? பானை புஷ் பண்ணுறது தான் கரெக்டு. இங்கே வேற அட்டாக் வருமான்னு தெரில. சரி பார்த்துக்கலாம். அங்கே எப்படியும் அந்த பான் பார்த்தா போட்டோம் பார்த்துக்கலாம். புஷ் இட். பான் B5 மூவ் பண்ணியிருக்கோம். பான் B5 நைட் A5 வந்தால் அப்பவும் ப்ராப்ளம் தான் போலுது. சரி பரவாயில்ல, நைட் A5 வந்தால் எங்கே கேப்சர் பண்ணிக்கலாம் நம்ம. இந்த நைட் இன்ட்டு E5 குயின் இன்ட்டு E5 வருது இல்லை, இங்கே கேப்சர் பண்ணிப்போம். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓரளவு கொஞ்சம் குயினுக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணால் அதுக்கப்புறம் என் கேம் தான். எப்படி போகுதுன்னு பார்ப்போம். எஸ் குட். ஐ திங்க் இது பெஸ்ட் மூவ். செக் கொடுக்கலாமா? செக் கொடுத்தா ஏதாவது யூஸ் இருக்கா? இங்கே நம்மளுக்கு செக் வரும் இங்கே ஃபியூச்சரில். அதை வர பார்க்கணும் நம்ம. என்ன பண்ணலாம்? எப்படி இந்த பானை சேவ் பண்ணுறது அதான் பார்க்குறேன் நான். எப்படி விளையாடுறதுன்னு. இட்ஸ் ஓகே. நைட் டேக்ஸ் E5. கேப்சர். நெக்ஸ்ட் பானை F6 வரும் இல்லையா, அதை பார்க்கணும். எப்படி ப்ரெஷர் கொடுக்கறது? நெக்ஸ்ட் வந்து நைட்டு வந்து இந்த பானுக்கு தான் ப்ராப்ளம் வரும் பொழுது. பானை F6 வந்துச்சுன்னா இதான் எப்படி என்ன பண்ணுறதுன்னு தெரியல எனக்கு. இது வரைக்கும் எந்த ஒரு பான் தான் ட்ரபிள் வருமா தெரியல.
எப்படி வந்து நம்ம வந்து அது இது பண்ணுறது? பிஷப் போனோமே, பிஷப் போகுமா? நெக்ஸ்ட் இந்த நைட் வந்து இந்த பிஷப் த்ரெட் பண்ணுது, அது வேற ட்ரபுளாக இருக்கு. சரி, இந்த மூவ் இதுதான் கரெக்டான மூவ். ஐ திங்க் திஸ் த பெஸ்ட் மூவ். G5 வரட்டும். G5 வரட்டும். பான் G5 வந்தா இந்த பிஷப் டு மூவ் G3 வரட்டும், அப்புறம் பார்க்கலாம். இந்த பானை தான் நம்ம ப்ரெஸ்ஸாக கொடுக்கணும். இப்போதைக்கு எப்படி கொடுக்குறதுன்னு பார்க்குறேன் நான். இந்த C7 பானை தான் நம்ம ப்ரெஷர் கொடுக்கணும். ஏன்னா இது வந்து அட்டாக் வருது. இப்போ இந்த B5 பானுக்கு வந்து பிஷப் அட்டாக் பண்ணும். இந்த நைட்டு அவங்க வந்து பான் F6 ப்ளே பண்ணாங்கன்னா இந்த நைட்டு மூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். எப்படியும் நைட்டு நம்ம என்ன பண்ணலாம்? எஸ் இந்த இதில் நம்ம என்ன பண்ணோம்? என்பாசன் பண்ணுறது பெஸ்ட்டு. என்பாசன் பண்ணிடலாம். என்பாசன் பண்ணிடலாமா? B இன்ட்டு C6னா நைட் இன்ட்டு ஓரளவு மேனேஜ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். ட்ரா தான் வரும் பொசிஷனு தெரியலையே. ஏன்னா இந்த இடத்துல எப்படி போய் எடுக்கிறது இந்த பானை? என்பாசன் பண்ணிடலாமா? எஸ், என்பாசன்ட் நைட்டால் கேப்சர் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். எஸ், ட்ரா தான் வரும் பொழுது கேமு. கேப்சர். இதுக்கப்புறம் பிஷப் நீங்கள் மூவ் பண்ணுறதால ஒன்றும் யூஸ் இல்லை. பிஷப் வந்து நம்ம B8 போனால் பான் வந்து A7 வரும். அதுக்கப்புறம் இதுக்கிட்ட வந்து B5 வந்து இப்படி வந்துடும். ஒன்றும் யூஸ் இல்லை. அது எத்தனை பொறுத்தையும் வேஸ்ட் தான். நம்ம என்ன பண்ணுறது தான் இப்போ யோசிக்கணும். இப்போது கிங்கை கொண்டு வரதான் பெஸ்ட்டு. எப்படி கிங்கை கொண்டு வரது, எப்படி சப்போர்ட் பண்ணுறது, அதான் யோசிக்கிறேன் நான். கிங் வந்து இந்த சைடில் வந்து தான் ப்ராப்ளம். இந்த F8 E7 இப்படி வந்தால் தான் அது கொஞ்சம் டபுள் பானாக இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்? ஃபஸ்ட்டு அப்போ கூட பானை வந்து F6 வந்து கிங் வருமே அப்படின்னு பார்க்குறேன் நான். என்ன பண்ணலாம்? சரி, அட்டாக் கொடுப்போம். அட்டாக் கொடுத்தா தான் இது கரெக்டாக வரும், இல்லைன்னா ப்ராப்ளம் வரும். அட்டாக் கொடுத்துடலாமா? பிஷப் B8 போவோம். பான் வந்து A5 விளாடுறான்னு வச்சுக்கலாம். அப்புறம் பிஷப் வந்து திரும்ப C7 திரும்ப இங்கே வந்துடும். இப்போ 2 பான் இங்கே இருக்கும். பானை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாமா? அப்புறம் ட்ரா தான் வரும். பான் A5 வந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, பார்க்கலாம் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். எஸ், அது எப்படி விளையாடுறாங்கன்னு பார்த்தா அதுக்கேற்ற மாதிரி விளையாடணும். ஏன்னா இது வீக்னஸ். இந்த C3 A3. எஸ், இது ஏன்னா அவங்க வந்து இங்கே தள்ளிட்டாங்கன்னா ஃபியூச்சரில் இந்த பிஷப் நம்ம கொண்டு வந்து நிறுத்திட்டோன்னு வச்சுங்களா. ஃபியூச்சரில் இந்த பிஷப் இங்கே கொண்டு வந்து நிறுத்திட்டிங்கன்னா அப்போ அந்த இடத்துல அட்டாக் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்புறம் பிஷப் எடுத்துட்டா பிஷப் வேற மூவ் பண்ணும்போது திருப்பி கிங் வந்து இந்த பான் எடுக்க ட்ரை பண்ணும் C3. அப்போ ப்ராப்ளம் வருது. இப்போ அதை கரெக்ட் பண்ணிடணும். அதை இப்போ கரெக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இப்போ இது பானை தள்ளிடுவாங்களா, அதுக்கப்புறம் ப்ராப்ளம் வராது. இப்போ பானை தள்ளிடுவாங்களா, ஓகே. இப்போ இந்த டைனில் உட்காந்துட்டு இருக்கா, இப்போ ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இதுக்கப்புறம் நீங்கள் பிஷப்பை கொண்டு வந்துட்டு இப்படி லாக் பண்ணிக்கலாம், ஒன்றும் தவறே இல்லை. இது வந்து ட்ரா தான் வரும் பொசிஷன். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா பிஷப் எப்படி கொண்டு வர்றது தான் யோசிக்கிறேன் நான். சரி, கிங்கை எப்படி கொண்டு வர்றது அதான் இப்போ பார்க்கணும். கிங்கை எப்படி கொண்டு வரலாம்? சரி, கிங்கை மூவ் பண்ணிடலாமா? சிஸ் மூவ் த கிங். எப்படி வருதுன்னு பார்க்கலாம் இன்னைக்கு கேமில். எஸ், செக் கொடுத்துடலாமா? சரி, செக் கொடுப்போம் இப்போதைக்கு. செக். இப்போ கிங்கை மூவ் ஆனதுக்கப்புறம் இங்கே ட்ரை பண்ணலாம். இந்த இடத்துல ஒரு மூவ் இருக்குது, பார்ப்போம் அது எப்படி போகுதுன்னு. பான் G3. இப்போ என்னன்னா இந்த இங்கே லைட் ஸ்கொயர் பிஷப் இருக்கு, நம்ம டார்க் ஸ்கொயர் பிஷப். இந்த பான்லாம் வந்து நம்ம டார்க் ஸ்கொயர்ல வச்சிடணும். ஓகே, டன். பான் வந்து இங்கே G6 விளையாடி இருக்காங்களா. சரி, ஓகே. நெக்ஸ்ட் அவங்க என்ன பண்ண போறாங்க? கிங்கை மூவ் பண்ண போறாங்க, அதுதான் ஐடியா. சரி, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, பார்த்துலாம் விடுங்க. பான் H4. எஸ், பான் H5. தென் மூவ் த கிங். கிங்கை மூவ் பண்ணிக்க வேண்டியது தான். இதுக்கப்புறம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. எஸ், சரி. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பானுக்கு வந்து நம்ம அட்டாக் கொடுக்கணும். கொடுக்கல அப்படின்னா திருப்பி கிங்கு வந்ததுக்கப்புறம் நம்ம கொடுக்க முடியாது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ஒரு அட்டாக் கொடுப்பாங்க. எஸ், அட்டாக் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த பானை மூவ் பண்ணதுக்கப்புறம் நம்ம பிஷப் வந்து திருப்பி அப்படியே இதே டைமில் கொண்டு வந்துடலாம், ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை. அதுக்கப்புறம் எஸ், தட்ஸ் ஆல். முத பிஷப் ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை. இதுக்கப்புறம் இப்போது என்னென்னா ஓகே. எஸ், பிஷப் B4, கிங் ஈஸி. ட்ரா தான் அந்த கேம், ஒன்றும் பண்ண முடியாது, அவ்வளோதான். ட்ரா தான், இது ஒன்றும் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை இங்கே. தென் கிங் ஹியர், கிங் E3. இந்த பிஷப் வந்து பணம் சப்போர்ட் பண்ணிக்க, ஒன்றும் பண்ண முடியாது, சும்மா மூவ் பண்ணிக்க வேண்டியது தான் நம்ம.
வேற ஒன்றும் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை இங்கே. இந்த பால் இந்த கிங்கெல்லாம் போய் கேப்சர் பண்ண இப்படி பிஷப் வந்துடும் சப்போர்ட்டுக்கு, ஒன்றுமே பண்ண முடியாது. திரும்ப அந்த கிங் எடுத்துட்டு இங்கே போனால் திருப்பி பிஷப் வந்துடும். அப்படியே மூவ் பண்ணிப்பாங்க மாற்றி மாற்றி. அது ஒன்றுமே பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இல்லை. ஜிக்ஸாங் ஏதாவது ஆகிட போகுது, அதுதான் ப்ராப்ளம். அது வேற பார்த்துட்டு இருக்கேன். எஸ் ஐ கேன் கோ ஹியர். இங்கே ஃப்ரீயாக மூவ் ஆகணும் கேமில். அப்புறம் இந்த பான் வந்து வீக்னஸ். ஓகே அட்டாக். இப்போ இந்த கிங் இருக்கு, அதனால சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கு. ஓகே ட்ரா தான், அது ஒன்றும் பண்ண முடியாது. அடாடா மிஸ்டேக் பண்ணிட்டு பொழுது. சரி ஓகே, அப்படம் ஒன்றும் ப்ராப்ளம். ஒரு பணம் என்ன ஆட போகுது பார்த்துக்கலாம். அந்த பானுங்க நம்ம தள்ளிடக்கூடாது. இதெல்லாம் ஒரு பானு ஆப்போசிட் கலர் பிஷப் ஒன்றும் பெரிய இஷ்யூலாம் ஒன்றும் இல்லை. எடுத்துக்கிட்ட ஒன்றும் தப்பு இல்லை, விடுங்க. எடுத்துக்கிட்ட ஒன்றும் தப்பு இல்லை, பார்த்துக்கலாம் வாங்க. ஓகே அந்த பானை கொடுத்தது தப்பு தான். பானை கொடுக்காம இருந்திருக்கலாம். என்ன பண்ணலாம், ஸ்ட்ரகிள் ஆயிடுச்சு பொசிஷனு. பரவாயில்ல, ட்ரா வந்துடும் கன்ஃபார்மு, அதில் மாற்றம் இல்லை. கொஞ்சம் பார்த்து விளையாடணும். ட்ரான்னு தெரிஞ்சு கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக விளையாடிட்டேன் நான் வேறு. ஜிக்ஸாங் பொசிஷன் வரக்கூடாதுன்னு பார்த்தா கடைசியில் ஜிக்ஸாங் பொசிஷன் மாதிரியே நானே கொண்டு வந்துட்டேன். என்ன பண்ணுறது, கேமில் தேவையில்லாமல் அந்த பானத்தால தான் தப்பாக போச்சு. இப்படி அப்படின்னு விளையாடுவாங்க, கேர்ஃபுல்லாக தான் விளையாடணும் நம்ம. ஜிக்ஸாங் பொசிஷன் வரக்கூடாது, கடைசியில் ஜிக்ஸாங் மாதிரியே வந்துச்சு லைனு. இந்த பானை குத்தக்கூடாது நம்ம. ஏன்னா நெக்ஸ்ட் இந்த பானை மூவ் பண்ணி அவங்க செக் கொடுறதுக்கு சான்சஸ் இருக்கு இங்கே. ஸோ அதை வேற பார்க்கணும். அப்போ இந்த பான் போயிடக்கூடாது. அப்போ இந்த 2 பான் இருக்கு பாருங்க, ஒரு பான் பாஸ் ஆகிடும். ஸோ நம்ம கேர்ஃபுல்லாக தான் விளையாடணும் நம்ம. சரி நான் டாஸ்கர் வைக்கலான்னு பார்த்து கடைசியில் அந்த பானுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். இது எப்பவுமே அதுதான். இது வந்து செயின் ஆயிடுச்சு இந்த பானு, இது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ அதுதான் ரொம்ப கஷ்டம். எப்படி ஜிக்ஸாங் பொசிஷன் கொண்டு வர ட்ரை பண்ணுறாங்க பாருங்க, தெரியுதுங்களா? ஸோ அதுதான் நம்ம என்ன பண்ணோம். இப்போ தள்ளிட்டோம் அப்படின்னா செக் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்ன பண்ணலாம், சரி பார்த்துலாம் விடுங்க. எக்ஸாம் கொஷின் தான் ட்ரை பண்ணுறாங்களோ, அவசரப்பட்டு பானை குத்துட்டுமே. இதையே மூவ் பண்ணிக்க வேண்டியது தான் பிஷப்பு. ஏன் கிங்கை மூவ் பண்ணணும், பிஷப்பை மூவ் பண்ணிக்க வேண்டியது தான். பிஷப் இயர் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, வாங்க பார்த்துக்கலாம். அப்படின்னு நினச்சேன். இந்த செயின் பான் இது ஒன்றும் ப்ராப்ளம், இந்த டபுள் பானல் தான் ப்ராப்ளம் வரும். அது பார்த்தீங்களா, எல்லாம் சும்மா வெயிட்டிங் மூவ் விளையாடுறது எல்லாம். செய்யலான்னு பார்க்கலாம். ஏதுன்னு போக வேண்டியதுதான், வந்தால் வரட்டும் பார்த்துக்கலாம். இங்கே தான் மூவ் பண்ணணும் இல்லையா, மூவ் பண்ணட்டும். எஸ் மூவ் பண்ண ஒன்றும் ட்ரபிள் இல்லை. இதை ஃபஸ்ட்டு தள்ள போகிறாங்க இல்லையா, அதானே? எஸ் என்ன பண்ண போகிறீங்களா பண்ணுங்க போங்க, இதான் ஐடியா, விளையாடுங்க. ஒரு பொழுது அந்த கிங்கை மூவ் பண்ண போகிறதில்ல நான். எப்படி நீங்கள் விளையாடுறீங்க நான் பார்க்கலாம். ஓகே டன். அவசரப்பட்டு பானை குத்துட்டான். அவரும் அந்த பானை பேஸ் பண்ணி தான் கேம் விளையாடுறாப்புல, விளையாடட்டும். இது ட்ரா தான், ட்ரா கேட்கலாம். இது எவ்வளோ நான் விளையாடி என்ன பண்ணுறது, இது செக் அவ்வளோதான். இந்த கிங்கை என்ட்ரி அவட வந்து பண்ணிடலாமா பார்க்கலாம். இப்போ இந்த 2 பானு, இது 2 பானு வந்து இப்போ இதுவாக இருக்கு இல்லையா, அதை வேற பார்க்கணும். இதுதான் இந்த மாதிரி ஆப்போசிட் கலர் பிஷப் இருந்தா கூட இது ஸ்ட்ரகிள் தான். ஆப்போசிட் கலர் பிஷப் ட்ரா தான், ஆனால் அந்த பான் ஸ்ட்ரக்சர் அதுதான் ரொம்ப முக்கியம். அந்த பான் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு அதை பேஸ் பண்ணி தான் கேம் இருக்குது. நீங்கள் கிங்கு கொண்டு போயிட்டு இந்த 2 பானுக்கு சப்போர்ட் பண்ணீங்கன்னு வச்சுக்கலாம். அப்போ இந்த பிஷப் கொண்டு வந்து இந்த 2 பானுக்கு F4 H4க்கு சப்போர்ட் பண்ணணும், அப்பவும் ஸ்ட்ரகிள் தான். சாகமத்தில் டபுள் பண்ணாவே அது வீக்னஸ். இது வந்து ஐசோலேட்டடு, டபுள் இல்லை, இது ஐசோலேட்டட் பானு. வீக்னஸ் இருந்தாவே கொஞ்சம் ஸ்ட்ரகிள் தான். ஒரு மூவ் பண்ண தவறாக போச்சு. நான் சரி இந்த பானை இங்கேயே இருக்கேன்னு பார்த்தேன், இட விடமா இட போய் ஏதாவது. ஓ நெக்ஸ்ட் இந்த பானை புஷ் பண்ணுவோம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பானை புஷ் பண்ணால் கூட நம்மளுக்கு பான் இருக்கு, ஒன்றும் ஸ்ட்ரகிள் இல்லை. பார்த்துக்கலாம் விடுங்க. என்ன ஐடியாவில் விளையாடுறாங்கன்னு பார்த்துக்கலாம் இருங்க. இங்கே வச்சுப்போம் நம்ம. அதை மிஸ்காக்ஷன் வருதான்னு பார்க்கணும் அதையும். எஸ் ட்ரா கொடுத்துடலாம், ட்ரா கேட்கலாம், அவ்வளோதான். இது எவ்வளோ நேரம் விளையாடிங்கிறது. இதை போயிட்டு 60க்கு மூவ் ஆயிடுச்சு. பொசிஷன் ஏதாவது அட்வான்டேஜ்னா பரவாயில்ல, எதுவுமே முதலே ட்ரா தான் அது. சரி ஓகே விளையாடுங்க பார்க்கலாம். என்னவோ அவங்களும் விளையாடுறாங்க,
கேம் ட்ரா கேட்டாலும் கொடுக்க மாட்றாங்க. டைம் தான் வேஸ்ட் ஆகுது. திரும்ப நம்ம கிங்கை மூவ் பண்ணால் திரும்ப கிங்கை கொண்டு வரலான்னு பார்க்குறாங்க. அதுக்கு நம்ம அலோவ் பண்ண தானே. பிஷப்பாக மூவ் பண்ணிக்க வேண்டியது தான். இப்படி ட்ரா வந்து அவங்களே 3-4 டிபிடேஷன் விளையாடி ட்ரா பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கேமை ட்ரா பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஒயிட்டு கொஞ்சம் பொசிஷன் அட்வான்டேஜ், ஸ்மால் அட்வான்டேஜ் மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தா பீஸை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி ஆப்போசிட் கலர் பிஷப் ட்ரா தான். இருந்தாலும் ஒரு பானத்திலேருந்து கொஞ்சம் மிஸ்டேக் தான். அதெல்லாம் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக வந்தது. ஏதாவது ஜிக்ஸாங் பொசிஷன் ஏதாவது வர மாதிரி அவங்க ட்ரை பண்ணாங்க. பட் இருந்தாலும் மேனேஜ் பண்ணி ட்ரா பண்ணியாச்சு. ஆக்சுவலாக ட்ரா வர வேண்டிய கேம் தான். ஈஸியாக வர வேண்டிய ட்ரா கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக ஆகி ட்ரா வந்தது. சரி ஃப்ரெண்ட்ஸ், இதை நம்ம அனலைஸ் பண்ணிடலாமா? அனலைஸில் வந்து இது 3-4 டிபிடேஷனில் ட்ரா அனலைஸ் வந்து ஒரு கண்டிப்பாக ஒரு பிளண்டர் வந்திருக்கும் நம்மளுது. ஏன்னா அந்த பான் வந்து தரலாம் இல்லையா, பிளண்டர் வந்திருக்கும். ஒரே ஒரு மிஸ்டேக்ஸ், அந்த ஒரு மிஸ்டேக்ஸ் என்ன அப்படின்னா, நம்ம ஒன்று நினச்சா அது நடக்குது. பானத்தனம் தான் மிஸ்டேக்காக பிளண்டர்னு பார்த்தா இது இங்கே ஓப்பனிங்லேயே சொல்லுது நைட் E4 இதுதான் மிஸ்டேக் மூவ். அப்படியே கேமாக பார்த்துடலாம். அதை கேம்லேயே அப்படியே பார்த்துடலாம். சரி, ஃபர்ஸ்ட்லேருந்தே பார்த்துடலாம். அது மூவ் நம்பர் 1லேருந்து மிஸ்டேக்ஸ். இதில் வந்து ரொம்ப நம்மளுக்கு பிளண்டரு ஒரே ஒரு மிஸ்டேக்ஸு இருக்குது. ஒரு மிஸ்டேக், ஒரு இன்னக்ரீஸ் இருக்குது. ஆப்போனண்ட்டுக்கு 0 இன்னக்ரீஸி, 0 மிஸ்டேக், ஒரே ஒரு பிளண்டர் மட்டும் இருக்குது. அதனால் நம்ம அப்படியே மூவ் ஸ்டார்டிங்லேருந்து மூவ் பண்ணியே பார்த்துடலாம். E4 E5 knight F3 pawn D6 bishop C4 D3. இங்கே நைட் E4 ஏன் நைட் E4 வந்து மிஸ்டேக். பிஷப் B5 வாஸ் பெஸ்ட் அப்படின்றாங்க. சரி, பிஷப் B5 விளாட்னா சரி, பிஷப் B5 ஐடியா இங்கே தானே, இங்கே கேப்சர் பண்ண அந்த பானு இந்த E4 பானுக்கு ப்ரெஷராக தானே. சரி, அதுக்கு பிஷப் D7 அவங்களே சொல்கிறாங்களா லைன்னு. சரி, பிஷப் D7 ஓகே. நைட் E4 நெக்ஸ்ட் மூவ். சரி ஓகே, பிஷப் E3. அதனால் என்ன ப்ராப்ளம்? ஏன்னா இப்படி அவங்க விளையாடுவாங்களா, இது கவுண்டர் அட்டாக்ல போதா? இப்படி தான் போகணும், எப்படி நம்ம சொல்ல முடியும் கேமில்? சரி, நம்ம ப்ரெஷரை இங்கே டிஃபென்ஸ் பண்ண பிஷப் B5 ஐடியா என்ன, இந்த பானை எடுக்கணும். இந்த பிஷப் இன்ட்டு நைட்டை கேப்சர் பண்ணதுக்கப்புறம் அந்த பானை வின் பண்ணணும் தான் பிளான் பண்ணிச்சு முதல்ல. அது இவ்வளோ மூவ் விளையாடியாச்சு. அது பிஷப் B5 நைட் பிஷப் B5 ஐடியா என்ன, நெக்ஸ்ட் மூவ் என்ன பண்ணணும், நைட் இன்ட்டு E5 பிஷப் இன்ட்டு E5 ரூக் இன்ட்டு, அதான் ஐடியா. பட் இருந்தாலும் இந்த ஒரு பான் ப்ராப்ளம் இல்லை. பிஷப் இன்ட்டு C6 விளையாடும்போது அது வேறு பார்க்கணும். இது என்னன்னா, இது ஒரே ஒரு சப்போர்ட் தான். இதுதான் பேக்வேர்டு பான். இப்போ இந்த பாருங்கள், இந்த பானை சப்போர்ட் பண்ணுறதுக்கு E5ல பான் இல்லை. C5 பானை ஆல்ரெடி மூவ் பண்ணிட்டோம். இப்போ இது வந்து டெம்பரரி தான். இது வந்து இங்கே மூவ் பண்ணால் தான், எங்கே அந்த D4 மூவ் பண்ணால் தான் இது வந்து செயினாக மாறும், இது எலிமினேட் ஆகும். அப்போ தான் இது அது வரைக்கும் இது வந்து பேக்வேர்டு பான் தான். ஸோ அது வீக்னஸ் இல்லையா, ஒரு ஆஃப் ஓப்பன் ஃபுல் கிரியேட் பண்ணிக்குது. இப்போ இந்த பானை சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபைலில் இருக்க பானை மூவ் பண்ணிட்டு இன்னொரு ஃபைலில் பானை இல்லை. அப்போ அது வீக்னஸ் தான். எப்போ எலிமினேட் ஆகும், அந்த பானை இங்கே மூவ் பண்ணால் தான் இப்போ செயின் ஆகும். அது வரைக்கும் அது வீக்னஸ். அது மட்டும் தான் பார்த்தேன் நான். சரி, ஆனால் கேம் இப்படி போகுமா அப்படின்றது கொஞ்சம் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. அதெல்லாம் அவங்க அப்படி சொல்கிறாங்க. அதில் என்ன, அந்த பாஸ் ஸ்ட்ரக்சர் கொஞ்சம் கொலாப்ஸ் ஆனால் அப்படி போகுமான்றது டவுட்டு தான். சரி, இப்படி விளையாடிட்டா இதுக்கு என்ன சொல்லுது என்ஜின்? விளையாட்டா என்ன பண்ணுறது? ஒன்றும் அந்த அளவுக்கு பெருசாக ஒன்றும் சொல்ல முடியாது. இந்த பானை வின் பண்ணுறது தான் எய்ம். அதான் டிஃபென்ஸ் பண்ணிட்டாங்களே, பிஷப் ஆல்ரெடி இருக்கு, ரூக்கு வந்துடுச்சு. கேப்சர் பண்ணால் கேப்சர் பண்ண வேண்டியதான். பிஷப் இருக்கு எங்கே தான், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ அதனால் அது பெருசாக நம்ம சொல்ல முடியாது. சரி, அடுத்தது பார்க்கலாம். D இன்ட்டு C4 வந்து இன்னக்யூரசி அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன விளையாடணுமா? சரி, நைட் இன்ட்டு F6 அதே தான். நைட் இன்ட்டு F6 குயின் இன்ட்டு F6 இதே சேம் தானே. அதில் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லையே. நான் என்ன பண்ணேன், அதுக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ண குயின் எக்ஸ்சேஞ்ச் பண்ண தான் பிளான் பண்ணேன். குயினை மூவ் பண்ணிட்டாங்க. அதுக்கு என்ன விளையாடணும்? இது டபுள் கொஸ்டின் மார்க். குயின் E7 பிளாக்குடைய பிளண்டர்ன்றாங்க. அதுக்கு பிஷப் E7 விளையாடலான்னு சொல்கிறாங்க. ஏன் அது விளையாடுனால என்ன ப்ராப்ளம் வருது? பிஷப் வந்து குயின் E7 ஏன் பிஷப் E7 பெஸ்ட். பிஷப் E7 என்ன, அதனால என்ன பெருசாக ஒன்று எந்த ஒரு மாற்றம் எனக்கு வர மாதிரி தெரியல. கேப்சர்
பிஷப்பு F4 F5 வருதுன்றதுக்காக பிளான் பண்ணுறாங்களா? ஆனால் கேமில் அப்படிலாம் போகுமான்னு சொல்ல முடியாது ஃப்ரெண்ட்ஸ். இவங்க ஒரு லைன் எடுத்துகிட்டு போகிறாங்க. பட் இது ரியல் கேமில் இது மொத்த மூவ்ஸ் அப்படியே வருமானு சொல்ல முடியாது. 1 or 2 மூவ்ஸ் வரலாம், அவ்வளோதானே தவிர மற்றபடி எனக்கு மெயினாக இந்த வீக்னஸ் எலிமினேட் ஆகிடுச்சு இல்லையா, அதான். இது பேக்வேர்டு பானா இருக்கு இல்லையா, ஸோ இது இப்படி எலிமினேட் ஆகிடுச்சுன்னா ஒன்றும் ப்ராப்ளம். அதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் இது டபுள் இருந்தால் கூட இதுக்கப்புறம் இது இப்படி சப்போர்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் இதுக்கு அட்டாக் மூவ் பண்ணிக்கலாம், ஃப்யூச்சரில் இது மூவ் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்றும் அந்தளவுக்கு ஒன்றும் பெருசாக ப்ராப்ளம் வரத்துக்கு சான்ஸ் இல்லை. பட் இதுக்கு முன்னாடி தான் கொஞ்சம் ப்ரெஷர் வரத்துக்கு சான்ஸ் அதிகமாக இருந்தது. ஏன்னா ஆஃப் ஓப்பன் ஃபெயில் டபுள் இருக்கு வரும், ப்ரெஷர் வரத்துக்கு சான்ஸ் இருந்தது. ஸோ அதனால் அது மட்டும் தான் நான் மெயினாக எலிமினேட் பண்ணணும்னு நினச்சேன். மற்றபடி எனக்கு ஒன்றும் பெரிய ப்ராப்ளமாக தெரியல. இது ஓகே, இதெல்லாம் ஒன்றும் பெருசாக மிஸ்டேக்ஸ் எதுவும் இல்லை. இதெல்லாம் ஓரளவுக்கு கரெக்டாக விளையாடிட்டோம் நம்ம. ஏன்னா பான் எதுவும் எக்ஸ்ட்ரா கொடுக்கூடாதுன்னு நினச்சேன். அதே போல் தான் இந்த இதில் இது என்பாசன் பண்ணி, ஏன்னா இந்த பானுக்கு ப்ரெஷர் வரும் கண்டிப்பாக. ஏன்னா இது லைட் ஸ்கேலில் இருக்குது, அது ஒரு சான்ஸ். பட் டபுள் ஐசோலேட் பண்ணிருந்தா கூட ஃபியூச்சரில் பிஷப் சப்போர்ட் பண்ணிக்கும், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை நினச்சி. இது செயினாக இருக்குன்னு நினச்சி தான் நான் அது மாதிரி பிளான் பண்ணேன். கடைசியில் இதே நானே மிஸ்டேக் பண்ணிட்டேங்க. பட் இதெல்லாம் அது ஒரு பெரிய மிஸ்டேக்காக சொல்லவே இல்லையா இது. இது அப்படியே வச்சிருக்கலாம். நான் இதுக்கு இந்த மாதிரி மூவ் பண்ண தான் தவறாக போச்சு. இதெல்லாம் நம்ம ஏற்கனவே கேமில் நம்ம விளையாடும் போதே பார்த்தோம் மூவ்ஸ்லாம். இதில் இது விளையாடுறது தான் கொஞ்சம் எனக்கு ஸ்ட்ரகிள் வர்றதுக்கு கொஞ்சம் காரணம். ஏன்னா அந்த பானை இது கிங்கு போகுது. சரி, இந்த பிஷப் சப்போர்ட் பண்ண முடியாதா அப்படின்னு உங்களுக்கு டவுட் வரலாம். இப்படி கொண்டு வர முடியாதா அப்படின்னா எப்படி வர்றது? இது சப்போஸ் இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ல இது மாதிரி பொசிஷன்ல பிஷப்பே கூட இங்க வருதுன்னு வச்சுங்களா, அது கிங்கு வரத்துக்குள்ள அப்படி பிஷப் இங்க போயிட்டு திருப்பி கிங்கு பிஷப் அட்டாக் பண்ணி இப்படி வந்தா கூட ஒன்றும் யூஸ் இல்லை. அடுத்து பிஷப் கிங்கு வந்துருவாங்க. சொல்றேன், கிங்கு இங்க வரத்துக்கு முன்னாடி இது முதல்ல போய் சப்போர்ட் பண்ணியிருந்தா கூட யூஸ்லெஸ் தான். என்னன்னா கிங்கு இங்க வந்துடும். கிங் F3 இந்த பிஷப்பை த்ரெட் பண்ணும். திரும்ப பிஷப்பை மூவ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கலாம், திருப்பி என்ன பண்ணும், கிங் E2 திரும்ப பிஷப்பை த்ரெட் பண்ணும். அப்போ திரும்ப பிஷப் எடுக்கணும். நீங்கள் பிஷப் ட்ராப்ல மாட்டிக்கும், நிறைய ட்ரபிள். பிஷப் சப்போஸ் டைரக்டாக ஓப்பனாக பிஷப் எடுத்தா விட திரும்ப அங்கே ப்ராப்ளம். இந்த இடத்துல ஸ்ட்ரகிள் தான் அது. ஸோ அதனால தான் எந்த ஒரு காரணம் பிஷப் இது பண்ணலாம் எடுத்து போய் ட்ரை பண்ணுறதுக்கு விரும்பல. அது ப்ராப்ளம் தான். கிங்கு வந்ததுக்கப்புறம் பிஷப்பை மூவ் பண்ணணும், திருப்ப கிங் F3 போயிட்டு இந்த பானை த்ரெட் பண்ணணும். ஸோ அதனால தான் நான் அந்த மாதிரி இந்த பானை டிஃபென்ஸ் பண்ணுறதுக்கு எதுவும் ட்ரை பண்ணல. பட் இருந்தாலும் அந்த பொசிஷன் அப்படி பண்ண முடியல. அப்படியே இருந்தால் கூட பண்ணக்கூடாது ஆக்சுவலாக. இது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இதுதான் கொஞ்சம் ஜிக்ஸாங் பொசிஷனாக வருமோ, ஒன்றும் பிஷப் மூவ் பண்ணணும், இல்லை கிங்கை மூவ் பண்ணும்போது இங்கே அந்த பானை எடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கலாம். அப்புறம் இங்கே செயின் ரெண்டு, ஒரு பானை எடுத்தா கூட இங்கே செயினாக வருது, இந்த செயின் வருது இங்கே. அது ஒரு பானை கொடுத்துட்டாங்கன்னா அது எப்படி எடுத்தா கூட இங்கே ஏதாவது இந்த பானை இங்கே ப்ராப்ளம் வரும் அப்படின்னு பார்த்தேன் நான். ஒரு பானை பாஸ் பண்ணீங்கன்னா இங்கே 3 vs 2 ஆயிடுச்சு இல்லையா. ஸோ அதனால தான் பார்த்தேன். இது முன்னாடி 3 இருந்தது, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. 3 vs 2 vs 3 இருக்கிறதால கண்டிப்பாக ஒரு பான் பாஸ் பண்ண வரும். ஸோ அப்போ அந்த பானை பிஷப் வச்சு எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் ஈஸி வின்னு தான், பிளாக் ஈஸியாக வின் போயிடுவாங்க. அப்புறம் ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ அதனால தான் கொஞ்சம் பார்த்தேன், நான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக விளையாடிட்டேன். இங்கே அதே இடத்துல ஸ்டாப் பண்ணது. திரும்ப இந்த காரணம் எந்த காரணமும் இங்கே அட்டாக் கிரியேட் பண்ணக்கூடாது. இந்த பானை அட்டாக் கிரியேட் பண்ணக்கூடாது. இங்கே மூவ் பண்ணிட்டேன். அவர் இங்குக்குள்ளே எங்கேயாவது மூவ் பண்ணிட்டோம், ஒன்றும் தப்பு இல்லை. இப்படியே எங்கன்னா மூவ் பண்ணிக்கிட்டோம். திரும்ப எந்த காரணமும் திருப்பி இங்கே போய் அட்டாக் கிரியேட் பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த கிங்கை நான் அட்வான்ஸ் பண்ணி வச்சுட்டேன் முதல்ல. அவ்வளோதான். பாருங்க, திருப்பி கிங் கொண்டு வந்துட்டேன்னா திருப்பி எந்த காரணத்துக்குன்னா அவர் போக முடியாது. அவரால் போய் இங்கே எதுவும் அட்டாக் கிரியேட் பண்ண முடியாது இங்கெல்லாம், அது அளவு பண்ணல. ஸோ அதுக்கப்புறம் பிஷப் மாற்றி மூவ் பண்ணுது ரிப்பிட்டேஷன் மூவில்
இந்த கேம் ட்ரா ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சரி, ஈஸியாக ட்ரா பண்ண வேண்டிய கேமு கொஞ்சம் என் கேமில் கொஞ்சம் நான் ஒரு பண்ண மிஸ்டேக்கால் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருந்தது ட்ரா பண்ணுறதுக்கே. ஏதாவது சிக்ஸ் வாங்கில் ஏதாவது வருமானு பார்த்தேன். அப்படியே ஓரளவு மேனேஜ் பண்ணி ட்ரா பண்ணிட்டோம். சரி, வாங்க இப்போது நம்ம ஓப்பனிங் வந்து அனலைஸ் பண்ணிடலாம். ஆக்சுவலாக அந்த ஓப்பனிங் வந்து பான் E4, பான் E5, நைட் F3, பான் D6, E4 E5, நைட் F3, பான் D6 விளையாடிருக்கீங்க இல்லையா. பான் D6 விளையாடனா இது வந்து இது பிளீடர் டிஃபென்ஸ். இந்த ஓப்பனிங் பேர் வந்து பிளீடர் டிஃபென்ஸ். பிளீடர் டிஃபென்ஸ் நார்மலாக பான் D4, இந்த E into D4, நைட் into D4, ஒரு நைட் F6, நைட் C3, இப்போ நைட் C6, இதெல்லாம் மூவ்ஸ் இருக்குது. ஃபியூச்சர் இந்த பான் C5 கூட வரலாம், இந்த அட்டாக் கிரியேட் பண்ணலாம், அதெல்லாம் மூவ் இருக்குது. அப்படி விளையாடலாம். அப்படி இல்லைன்னா நார்மலாக நான் வந்து பிஷப் C4, பிஷப் C4. சரி, இந்த பிளீடர் டிஃபென்ஸில் ஒரு ஃபேமஸான ஒரு செக்மேட் இருக்குது. இந்த ட்ராப் செட் பண்ணி செக்மேட் பண்ணுவாங்க. அது என்னன்னு பார்த்துடலாமா? சரி, ஸ்டார்டிங் இதே பார்த்துக்கலாம். E4, E5, நைட் F3, நைட் F3க்கு பான் D6, பிஷப் C4, பிஷப் G4. சரிங்களா? பிஷப் C4, பிஷப் G4, apply the move knight C3. See, developing move pawn G6. ஏன் பான் G6 வருது அப்படின்னா, இந்த D6 பிளே பண்ணதால இந்த பிஷப் டயகனல் பிளாக் ஆயிடுச்சு இல்லையா. ஸோ அதனால அவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த பிஷப் வந்து G7, தென் நைட் F6 டபுள். இப்போ நம்ம பார்த்துலாம் அந்த கேம்ல. சரி, நைட் C3 என்ன பிளே பண்ணோம் இங்க, நைட் C3. கடைசியா என்ன பிளே பண்ணோம், இந்த என்ஜின் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ கடைசியா என்ன பிளே பண்ணாங்க, ஒயிட் நைட் C3, பான் G6, பான் G6. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒயிட்னுடைய டெவலப்மெண்ட் பார்த்தீங்கன்னா 1, 1, 2, 3, இந்த 3 பீசஸ் டெவலப் பண்ணியிருக்காங்க. பிளாக் பாருங்க, ஒரே ஒரு பிஷப் தான் டெவலப் ஆயிருக்கு. பான்லாம் டெவலப்மெண்ட் சொல்ல முடியாது. பானை பொறுத்த வரைக்கும் கெயின் ஸ்பேஸை கெயின் பண்றது தான் பானுடைய ஒர்க்கு. ஸ்பேஸ் அட்வான்டேஜுக்காக தான் நம்ம பானை மூவ் பண்ணுவோம், ஸ்பேஸை கெயின் பண்றதுக்காக. சரிங்களா? ஸோ இப்போ இந்த இதில் என்ன ஆச்சு, ஒயிட் வந்து 3 பீசஸ் டெவலப் பண்ணியிருக்காங்க. பிளாக் பார்க்கும்போது ஒரே பிஷப் தான் டெவலப். ஏன்னா இங்க ஒரு பான் மூவ் வேஸ்டா இருக்கு, அது இங்க ஒரு பான், இங்க மூவ் பான் G6, அந்த 2 பான் மூவ் ஆயிருக்கு இல்லையா. அது போய் 2 பீசஸ் டெவலப் பண்ணிருக்கலாம் இல்லையா. 2 பீசஸ் அவங்க என்ன பண்ணிருக்கலாம், டெவலப் பண்ணிருக்கலாம். சரி, அவங்க என்னன்னா கடைசியா D6 பிளே பண்ணதெல்லாம் அவங்களோட எய்ம் என்ன, நெக்ஸ்ட் பிஷப் G7, தென் நைட் F6, தென் டபுள் O பிளே பண்ணிக்கலாம். இந்த பிஷப் வந்து ஆக்டிவா இல்ல D6 இந்த டயகனல்ல. ஸோ அதனால பிஷப் இதுக்கு வந்து பிஷப் G7, ஃபியூச்சர்ல பிஷப் H6 கூட விளையாடணும்னு வச்சுக்கலாம். ஃபியூச்சர்ல அது இப்போ மெயின் பிஷப் G7, நைட் F6, டபுள் O, அதான் எய்ம். சரிங்களா? இப்போ இந்த இடத்துல பீஸ் டெவலப்மெண்ட் அதிகமா இருக்கு இல்லையா, ஒயிட் லீடிங் இன் டெவலப்மெண்ட். ஸோ அதுதான் இந்த இடத்துல அதை வச்சுதான் இங்க பிளே பண்றாங்க. லாஸ்ட் மூவ் திரும்ப ஒரு பார்க்கலாம். அதை E4, E5, knight F3, pawn D6, bishop C4, bishop G4, knight C3, pawn G6. The move is knight takes E5. அப்ப என்னன்னா இங்க ஒரு ட்ராப் செட் பண்ணது ஒயிட். சரியா? இங்க வந்து நைட் டேக்ஸ் E5, இங்க ட்ராப் செட் பண்ணது. என்ன ட்ராப் அப்படின்னா, அந்த குயினை கொடுக்குறாங்க ஒயிட். ஸோ இதை அனலைஸ் பண்ணாம விளையாடிட்டா என்ன ஆகும் அப்படின்னா, பிஷப் இன்ட்டு D1. பிளாக்கு ரொம்ப ஹாப்பி, ஓ ஒயிட் வந்து மிஸ்டேக் பண்ணிட்டாங்க அப்படின்னு, நைட் இன்ட்டு E5. ஆனா இது வந்து மிஸ்டேக்ஸ் மூவ் இல்லை. இது கொஞ்சம் திங்க் பண்ணோம். ஆப்போனண்ட் வந்து ஒரு பானை கொடுக்குறாங்களோ இல்லை ஒரு பீஸை கொடுக்குறாங்களோ, எதுக்காக அந்த பீஸ் வந்து கொடுக்குறாங்க, எதுக்காக பானை கொடுக்குறாங்க, அதெல்லாம் நம்ம திங்க் பண்ணோம் ஒரு நிமிஷம். அது ஓரளவு பிளண்டரா கூட இருக்கலாம் கொடுத்தது, அது நம்ம அனலைஸ் பண்ணாதான் தெரியும். நம்ம உடனே நம்ம போயிட்டு கொடுக்குறோன்னே கொடுத்த உடனே போய் எடுத்துடக்கூடாது. ஸோ அந்த இடத்துல பிஷப் இன்ட்டு D1 கேப்சர் பண்ணா நெக்ஸ்ட் மேட் இன் 2 2 மூலம் ஒயிட் வந்து செக் மேட் பண்ணும். எப்படி அப்படின்னா, the move is bishop into F7 check. இங்க எங்க மூவ் ஆகணும், ஒரே ஒரு ஸ்கொயர் தான் இருக்கு. ஏன்னா இந்த E5 நைட் வந்து
D7 ஸ்கொயரை கவர் பண்ணுது. பிஷப் F7 செக் கொடுத்துருக்கு. நைட் சப்போர்ட்டில் கிங் வந்து E7 மட்டும்தான் வரணும். அப்புறம் நெக்ஸ்ட் மூவ் மேட். மேட்டினோன்னு என்ன? நைட் டு மூவ் D5 செக்மேட். நைட் D5 செக்மேட். சரிங்களா? அப்போ பீரியட் டிஃபென்ஸ்ல இந்த மாதிரி ஒரு செக்மேட் இருக்கு. சரியா? அப்போ இந்த மாதிரி ஒரு ட்ராப் இருக்கு. அந்த ட்ராப்பை கவனிக்கல, ட்ராப்ல விழுந்துட்டாங்க அப்படின்னா மேட்டிலே வந்துடும். சரிங்களா? சரி, ட்ராப் கவனிச்சா என்ன ஆயிடும்? சரி, இப்போ பார்க்கலாம் இருங்க. E4 E5 நைட் F3 pawn D6 bishop C4 bishop G4 knight C3 pawn G6 knight into E5. இப்போ பிளாக் வந்து ரியலைஸ் பண்றாங்க, கொஞ்ச நேரம் யோசிக்கிறாங்க, திங்க் பண்றாங்க. திங்க் பண்ண உடனே ரியலைஸ் பண்ணிட்டாங்க, ஓ கேப்சர் பண்ணா பிஷப் இன்ட்டு D1 கேப்சர் பண்ணா பிஷப் இன்ட்டு F7 கிங் E7 நைட் D5 மேட் வருது அப்படின்னு ரியலைஸ் பண்ணிட்டாங்க. ரியலைஸ் பண்ண உடனே என்ன பண்றாங்கன்னா, இப்போ இந்த இடத்துல இப்படி கேப்சர் பண்றாங்கன்னு வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் இதான ப்ராப்ளம். இங்க இந்த நைட் சப்போர்ட் தானே பிஷப் வந்து F7 போய் செக் கொடுக்குது. ஸோ அதெல்லாம் ஃபர்ஸ்ட் இங்க கேப்சர் பண்றாங்கன்னா என்ன பண்ணலாம்? நெக்ஸ்ட் குயின் இன்ட்டு G4. இப்போ இந்த இடத்துல என்ன இருக்கு அப்படின்னா, ஒயிட் வந்து ஒரு பானை வின் பண்ணிருக்கு. இந்த நைட் இன்ட்டு E5 ஃபர்ஸ்ட் கேப்சர் பண்ணாங்க இல்லையா? அப்போ ஃபர்ஸ்ட் கேப்சர் பண்ண அந்த பானை வின் பண்ணிருக்கு. இப்போ நீங்க கால்குலேட் பண்ணா கவுண்ட் பண்ணி பார்த்து தெரியும். இங்க 1 2 3 4 5 6 7 8 பிளாக் கிட்ட 1 2 3 4 5 6 7 ஒரு பான் அப்பில் ஒயிட் விளையாடுவாங்க, பிளாக் வந்து ஒரு பான் டவுனில் விளையாடுவாங்க. பட் அது கேம் எப்படி போகும் அப்படின்னா, அது ஃபியூச்சரில் எப்படி போகும்னே சொல்ல முடியாது. இந்த ஒரு பான் பொதுவாக அப்படியே என் கேம் போச்சுன்னா, எல்லா பீஸும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கிங் அண்ட் பான் எண்டிங் போச்சுன்னா கண்டிப்பாக ஒயிட் வின் பண்ணுறதுக்கு சான்சஸ் அதிகம். ஏன்னா ஒரு பான் அப்புன்றதால ஒரு பான் வந்து அந்த பான் தான் ப்ரமோஷன் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு ருக் எண்டிங் இல்லை குயின் எண்டிங் வந்தால் ட்ரா வரத்துக்கு சான்சஸ் இருக்கு பிளாக்கு. சரிங்களா? அப்போ ஒரு பான் டவுனில் பிளாக் விளையாடும், ஆனால் கேம் முடியாது, கேம் வந்து கண்டினியூ ஆகும். சரிங்களா? இப்போ ஓப்பனிங் வந்து எப்படி விளையாடலாம்? E4 E5 knight F3 pawn D6 D4 E into D4 knight into D4. இதுக்கப்புறம் நீங்க பீசஸை டெவலப் பண்ணி விளையாட வேண்டியது தான். சரியா? அவங்க எப்படி விளையாடுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க பீசஸை டெவலப் பண்ணி விளையாட வேண்டியது தான். சரிங்களா? ஸோ அவங்க ஆப்போனண்ட் எப்படி விளையாடுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி விளையாடிக்க வேண்டியது தான். சரிங்களா? பீஸை டெவலப் பண்ணுறதுல கான்சன்ட்ரேட் பண்ணணும். அதுக்கப்புறம் D4 E into D4 knight into D4 குயின் into D4 விளையாடக்கூடாது. குயின் into D4 விளையாட நைட் C6 வருது இல்லையா? ஸோ அதனால நைட் into D4 விளையாடிட்டு இதுக்கப்புறம் அவ்வளோதான் மெயின். அதுக்கப்புறம் நீங்கள் அவங்க என்ன விளையாடுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் விளையாடிக்க வேண்டியது தான். இது ஒரு லைன்னு. அப்புறம் நான் நார்மலாக எந்த லைன் விளையாடுவேன் அப்படின்னா E4 E5 knight F3 pawn D6 bishop C4. அதுக்கப்புறம் அவங்க எப்படி போகுது கேமு, இந்த நைட் F6 இந்த D3 இதெல்லாம் நம்ம கேமில் விளையாட தான் அது. ஸோ இந்த மாதிரி விளையாடிக்க வேண்டியது தான். மெயின் மூவ்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம். இதுக்கப்புறம் ஓனா நீங்கள் விளையாடிக்க வேண்டியது தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.